ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் 9 தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவின் மூலம் நாம் காண இருக்கின்றோம். அன்பர்கள் கூர்ந்து கவனித்து ஜோதிட வழிகாட்டுதலையும் நற்பலன்களையும் பெறலாம். முதலிலே கும்பராசியை சார்ந்தவர்கள் யார்? கும்பம் அனைத்து ராசிகளுக்கும் கம்பம். சரித்திர நிகழ்ச்சிகளை இவர்கள் உண்டாக்கி சாதனை படைப்பவர்கள். அந்த சாதனையானது சத்தம் போடாமல் நடக்கும். ஓயாத இவர்களுடைய உழைப்பின் மூலம், தொடர் உழைப்பின் மூலம் தாங்கள் நினைத்த காரியத்தை எட்டி அடக்கமாக சாதனை செய்து மக்களுக்கு பணிபுரிபவர். அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த கும்ப ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் என்னென்ன என்று பார்க்கும் பொழுது அவிட்டம் 3, 4 பாதங்கள், சதயம் 1, 2, 3, 4 பாதங்கள், புரட்டாதி 1, 2, 3 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கியவர்கள் தான் கும்பராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர். இந்த மாதத்திலே நிகழக்கூடிய 3 பெயர்ச்சிகள்: 1 சனியின் வக்ர பெயர்ச்சி, 2 சூரிய பெயர்ச்சி, 3 சுக்கிர பெயர்ச்சி. இதையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு பொது பலனோடு இணைத்து விரிவாகவும் விளக்கமாகவும் கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் என்று பார்ப்போமானால், இந்த ஜூலை மாதம் எடுத்த காரியங்களில் இருந்து வந்த சுணக்க நிலை மாறும். விரும்பிய இடமாற்றம் உண்டாகும். சுப செலவு அதிகரிக்கும். சகோதரர்கள் மூலம் நன்மை உண்டாகும். மன தைரியம் கூடும். புதிய நட்பு கிடைக்கும். எதிலும் முயற்சி சிரத்தை எடுப்பது நன்மையை தரும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தடங்கள் அகலும். பண வரத்து இருந்தாலும் தேவை அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர் கிடைக்க பெறுவீர்கள். அவர்களால் நன்மையும் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற வேகத்தில் பணிபுரிவார். சிலருக்கு புதிய பதவி அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்க பெறுவார். சிலருக்கு குடும்பத்தை விட்டு வெளியே சென்று தங்க நேரிடலாம். கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி நீடிக்கும். குடும்பத்தில் விருந்தினர் வருகை இருக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். திருமண முயற்சிகள் சாதகமான பலனை தரும். பிள்ளைகளோடு சந்தோஷமாய் பொழுதை கழிப்பீர்கள். பெண்கள் அடுத்தவர்கள் வேலைக்காக வீணாக அலைய நேரிடும். மனோ தைரியம் அதிகரிக்கும். எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. கலைத்துறையினர் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாய் செய்து முடிப்பீர்கள். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. கஷ்டம் தீரும். பேச்சின் இனிமையால் காரியம் கைகூடும். சுப பலன்கள் ஏற்படும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கலாம். மேலிடத்தை அனுசரித்து செல்வது நல்லது. பணிகள் நிறைவடைய அலைய வேண்டியதிருக்கும். புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற முழு மூச்சாய் பாடுபடுவீர்கள். புதிய நட்பு கிடைப்பதுடன் அவர்களுடைய ஆலோசனையும் வெற்றிக்கு உதவும். ஆனால் எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, கும்ப ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் பணவரத்து கூடும். வாக்கு வன்மையால் லாபம் உண்டாகும். வீண் பயணங்களும் அலைச்சலும் உண்டாகும். இடமாற்றம் ஏற்படலாம். கெட்ட கனவுகள் தோன்றும். உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து நீங்கும். நேரம் தவறி உண்பதை தவிர்ப்பது நல்லது. சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, கும்ப ராசியை சேர்ந்தவர்களுக்கு
இந்த ஜூலை மாதம் தொழிலே வியாபாரத்திலே மந்த நிலை காணப்படும். வரவேண்டிய பணம் தாமதமாய் வரும். சரக்குகள் வருவது, புதிய ஆர்டர்கள் கிடைப்பது எதிர்பார்த்ததை விட குறைவாயிரும். தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் ஏற்படும். கவனமாய் இருப்பது அவசியம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடுமையான வேலை இருக்கும். உத்தியோகத்தின் காரணமாய் வெளியே தங்க நேரிடும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, கும்ப ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் கணவன் மனைவிக்கு இடையே திடீர் பூசல்கள் ஏற்பட்டு சரியாகும். குடும்ப செலவுகள் கூடும். குடும்பத்தை பற்றிய கவலைகள் உண்டாகும். உறவினர்கள் நண்பர்களும் பேசும்போது நிதானமாய் பேசுவது நன்மையை தரும். வீண் அலைச்சலும் பயணங்களும் ஏற்படலாம். நேரம் தவறி உண்பதை தவிர்ப்பது நல்லது. சாமர்த்தியமான பேச்சு லாபம் தரும். கும்ப ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த ஜூலை மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன? பெருமாளை தரிசித்து வணங்கி வர எதிர்பார்த்த காரியம் அனுகூலம் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் சீர்படும். அதிர்ஷ்ட கிழமைகள் செவ்வாய், வியாழன். சந்திராஷ்டம தினங்கள் ஜூலை 19, 20, 21 ஆகும். அதிர்ஷ்ட தினங்கள் ஜூலை 13, 14 ஆகும். இப்பொழுது யாருக்கெல்லாம் ஜோதிட விளக்கங்கள் தேவைப்படுகிறதோ மற்றும் உங்களுடைய ராசி சக்கரம் தேவை என்றாலும் எஞ்சோதிட ரீதியாக விளக்கம் பெற வேண்டும் என்று நினைத்தாலோ அல்லது எந்த நேரத்தில் திருமணம் அமையும், எந்த காலகட்டத்தில் வேலை அமையும் என்பதை எல்லாம், ஒரு நாளின் பஞ்சாங்கம் எப்படி இருக்கும் என்பதை நம்முடைய புதிய வெப்சைட்டாக இருக்கின்ற www.srikumar.astro.in என்ற தளத்திற்கு சென்று அந்த வெப்சைட்டை நீங்கள் திறந்து பார்க்கும் பொழுது அதிலே ஏராளமான நன்மைகள் இருப்பதை நீங்கள் கண்டடைவீர்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.